நீங்க சொல்லுங்க. சரியா? நீங்க இப்போ ஃபுல்லா ஆரி ஒர்க் ஃபுல்லா கத்துக்கிட்டீங்களா? ஃபுல்லா கத்துக்கிட்டேங்க சார். இப்போ வந்து நீங்க வந்து நாளையில இருந்து நீங்க இந்த மத்தவங்களுக்கு ஆரி கிளாஸ் சொல்லி கொடுக்க சொன்னா, ஆரி கத்து கொடுக்க சொன்னாலும், எந்த டிசைன் பிளவுஸிங் வந்தாலும், உங்களுக்கு வந்து இதுக்குள்ள வந்து மார்க் எப்படி பண்ணணும்னு சொல்லி தந்திருக்காங்களா? சொல்லி கொடுத்தாங்க சார். ட்ரேசிங் எப்படி எடுக்கணும்னு சொல்லி தந்திருக்காங்களா? மெட்டீரியல் நாலேஜ் சொல்லி கொடுத்திருக்காங்களா? இது சார். எல்லாமே இதுக்குள்ள இன்க்ளூட் தானா? இது 3 இதுல வந்து 3 மந்த்ஸ் நீங்க மோர் தென் எக்ஸ்ட்ரா எடுத்துறீங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபீஸ் பே பண்ணாங்க? இல்லங்க சார். எக்ஸ்ட்ரா எதுவுமே ஃபீஸ் கேட்கலங்க நீங்க சார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கட்டின ஃபீஸ் தானே. அது எக்ஸ்ட்ரா ₹1 இல்ல. இன்னைக்கு வரை உங்களை வந்து அன்னைக்கு மாதிரி ட்ரீட் பண்ணதானே ட்ரீட் பண்றாங்க. ஆமாங்க சார். நீங்க சாட்டிஸ்ஃபைடா? ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா? ரொம்ப ஹாப்பிங்க சார். ரொம்ப ஹாப்பி. ஒண்ணுமே தெரியாம வந்துட்டு இவ்ளோ அழகா நான் போட்டுருக்கேங்க சார். சரி. அது மாதிரி மேடம் சொல்லி தரது எப்படி சொல்லி தராங்க? சொல்லி தரது வந்து அக்கா கிட்ட அவங்க எவ்வளவு வேலையா இருந்தாலும் 100 வாட்டி கூப்பிட்டாலும் உடனே வந்து சொல்லி கொடுப்பாங்க சார். அதே மாதிரி ஏதாவது தப்பா போட்டிருக்கோம் அப்படின்னா பிரிச்சுட்டு போட சொல்லுவாங்க. எப்ப கரெக்டா நம்ம போடுறோமோ அப்பதாங்க சார் நிப்பாட்டுவாங்க. அதனால எத்தனை வாட்டி கரெக்டா ஒரு ஃப்ரேமே நீங்க தப்பா போடல, அந்த ஃப்ரேமையே ஃபுல்லா ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. அதானே? ஒரு தப்புன்னா அதை கரெக்ஷன் பண்ணாம நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியுமா? முடியாது. இப்போ ஒரு ஃப்ரேம்ல நீங்க ஒரு லோடிங் வந்து தப்பா ஒர்க் பண்ணிட்டீங்க. சரி அடுத்ததுல பாத்துக்கிறேன்னு விட்டுருவாங்களா? இல்ல அதை நீ கரெக்ட் பண்ணாதான் அடுத்தது சொல்லி தரேன். அதை கரெக்ஷன் பண்ணிட்டு தான் அடுத்ததுக்கே போவாங்க. சோ நீங்க இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லான ஆரி ஒர்க் டிசைனர் ஆயிட்டீங்க. உங்களால இனி முடியாத ஒர்க் பிளவுசஸ் எதுவுமே கிடையாது. இப்ப நீங்க வந்து யாராவது எந்த பிளவுஸ் ஆர்டர் கொடுத்தாலும் நான் ஓகே நான் செஞ்சிருவேன்னு தைரியம் இருக்கு. மார்க்கிங், ட்ரேசிங், மெஷர்மெண்ட், இது எப்படி மெட்டீரியல் நாலேஜ், மெட்டீரியல் வாங்குறது எல்லாம் கத்துக்கிட்டீங்களா? எல்லாம் சொல்லி தந்துட்டாங்களா? எதுவுமே நீங்க சொல்லி தராத எதுவுமே இல்லை. எல்லாம் நீங்க தானே ஒர்க் பண்ணது. இப்போ உங்களுக்கு ஒரு பிளவுஸ பார்த்தா இந்த பிளவுஸ் இவ்வளவு நேரத்துல நான் ஒர்க் பண்ணிடுவேன். எல்லா மெஷர்மெண்ட் எடுக்க தெரியுமா? தெரியும் சார். இப்போ வந்து எந்த பிளவுஸா எடுத்து இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு பிளவுஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த டிசைனுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். கரெக்ட்டா இந்த பிளவுஸ் இவ்வளவு ரேட் கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணுங்க. ரேட் ஃபிக்ஸிங் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கா? சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இந்த கிளாஸ் போக மெட்டீரியல் நாலேஜ், ட்ரேசிங், மெஷர்மெண்ட், இந்த மாதிரி மெட்டீரியல் சூஸ் பண்றது, ரேட் ஃபிக்ஸிங், எல்லா அதர் இயர் கிளாஸஸ் எல்லாம் இதுல இன்க்ளூட் ஆயிருக்கா? இதுல எதுவுமே எக்ஸ்ட்ரா கிளாஸ், ஃப்ரீ கிளாஸ் நான் சொல்லி அந்த மாதிரி எதுவும் பண்ணலையே. நான் வந்து ஆரி ஒரு கிளாஸ் தான் சொன்னேன். இதுல இது முன்னாடி வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லி தந்திருக்கேன். ஃப்ரேம்ல இருந்து கிளாத்ல இருந்து எது எப்படி யூஸ் பண்ணி எல்லாமே சொல்லி தந்திருக்கிறோமா? ஃபுல் ஃபீல்டா உங்களுக்கு இல்லையே நான் வெளியே பார்த்தேன் இந்த ஒர்க் நான் இங்க கத்துக்கலன்னு ஏதாவது ஒரு சின்ன ஒரு இது உங்களுக்கு இருக்கா? இல்லங்க சார். அது மாதிரி எதுவுமே இல்லங்க சார். எல்லாம் கத்துக்கிட்டீங்க. இப்போ நீங்க இந்த கத்துக்கிட்டு இந்த பிளவுஸ பாத்துக்கிட்டு உங்க வீட்ல உள்ளவங்க, வீட்டு பக்கத்துல உள்ளவங்க என்ன சொல்லிருக்காங்க? சார் என் பிளவுஸ பார்த்துட்டு ரொம்ப நல்லா இத பாத்துக்கிட்டு ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்காங்க சார். சொல்லிருக்காங்க. இனி நீங்க வந்து புதிய ஒரு தொடக்கத்துக்கு எல்லாம் அதுவும் இது வந்து கஸ்டமர் பிளவுஸ் வந்து எல்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி பண்ண